வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா பிக்கல். போன வீடியோல நம்ம வந்து டேட்டா persistent அந்த கான்செப்டை பத்தி பார்த்தோம். அதாவது I want to store my data permanently. So persistent system is the concept of storing data permanently. There are two ways available in Python to store data persistently. One is file and another one is database management system. Then how to create a file? What is the function do we use to create a file? Open is the function. Open function is used to create a file and it returns the file object அப்படினு பார்த்தோம். And we saw the methods of the file object. What are the methods available in the file object? We saw n number of methods and we discussed some example programs also. And finally we put a question like is there a way to maintain and manipulate the data in a structured format using files? இப்போ Cல வந்து C++ ல வந்து structure struct class அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அதே மாதிரி இந்த structured formatல டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, மேனிபுலேட் பண்ண முடியுமா? Yes, of course. Python allows us to manipulate the data in a structured way in the file. So அதுக்கு என்னென்ன கான்செப்ட் என்னென்ன மாடியூல் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா Python provides different types of modules, different types of concepts. Pickle, Marshall, JSON, JavaScript object notation, JSON, and shells கூட வந்து ஒரு structured formatல மெயின்டைன் பண்றது தான் யூஸ் பண்றோம். ஸோ பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஃபைல் யூஸ் பண்ணி ஃபைல் ஹேண்ட்லிங்லேயே நம்ம ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்கு பிக்கல், ஜேசன், மார்ஷல், ஷெல்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தம் இஸ் பிக்கல். பிக்கல் இஸ் வெரி பாப்புலர். அதை விட வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் என்ன அப்படின்னா ஜேசன், JavaScript object notation தாங்க. So JSON plays a very important role, fantastic role in the data transmission between the client and server in the format of JSON. அதை வந்து நம்ம டீடைலா இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்ல கண்டிப்பா படிப்போம் with examples ஓட. ஏன்னா நான் வந்து இந்த பைத்தானை ஸ்டார்ட் பண்ணும்போதே at the end of the course you will be enabled to develop such kind of applications அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டி அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணி அதை டெமோ காட்டியிருந்தேன். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில டிராவல்ஸ் பண்றது என்ன ஃபார்மேட்ல அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட்ல தான். ஸோ இப்போ நம்ம வந்து பிக்கல் கான்செப்ட்ல நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேல டேட்டாவை ஃபைல்ல கொண்டு வைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ வாட் இஸ் பிக்கல்? பிக்கல்னா என்ன? ஸோ பிக்கல் இஸ் a module. பிக்கல்ங்கிறது ஒன்றும் இல்லை, மாடியூல் that implements binary protocols for serializing and deserializing a Python object. அவ்வளவுதாங்க. So pickle is a module that implements binary protocols for serializing and deserializing Python objects to and from the file. ஃபைல்ல கொண்டு போய் ஒரு ஆப்ஜெக்ட்டை வைக்கும், ஃபைல்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட்டை ரீட் பண்றோம். ஸோ பிக்லிங், அதுல வந்து பிக்லிங், அன்பிக்லிங் அப்படின்னு ரெண்டு ப்ராசஸ் பண்றோம். சீரியலைசிங், டீசீரியலைசிங் இருக்குல்லையா, அதை வந்து நம்ம என்ன டேர்ம்ல சொல்றோம்னா பிக்லிங், அன்பிக்லிங். ஸோ அப்போ பிக்லிங்னா என்ன பாருங்க, நான் சொல்லியிருப்பேன். பிக்லிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் an object hierarchy into a byte stream. ஆப்ஜெக்ட்டை பைட் ஸ்ட்ரீமா மாத்தி கொண்டு போய் எங்க வைக்கும், ஃபைல்ல கொண்டு போய் வைப்போம். And pickling is also referred to as serialization, marshalling இல்ல flattening அப்படின்னு நம்ம சொல்றோம்.
pickling நம்ம இன்னும் வேறு விதமான டேர்ம்ஸ்லயும் சொல்லலாம். Serialization, pickling is also referred to as serialization, marshalling or flattening. அப்ப unpickling னா just reverse orderல. Unpickling is the process of converting the byte stream into object hierarchy. So pickling is the process of converting an object hierarchy into byte stream, whereas unpickling is the process of converting byte stream into object hierarchy. Very simple, easy. Object to byte stream, object hierarchy to byte stream. அது என்னது pickling. Unpickling என்ன byte stream into object hierarchy. அவ்வளவுதான். சோ இதை எப்படி பண்றது? இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? அப்போ pickling பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? unpickling-க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? பாருங்க, how to do pickling and unpickling. So the following methods of pickle module are used to pickle and unpickle. பாருங்க, dump. என்ன ஆப்ஜெக்ட் எந்த ஃபைல்ல கொண்டு போய் ரைட் பண்ணனும் அப்படினு சொல்லணும். method is used to write object into the file, opened file. அதே மாதிரி load. load வந்து எதுக்கு? unpickling. method is used to read the pickled object from the open file. It returns the reconstituted object. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. dump, load. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. dump and load. dump for pickling, load for unpickling. அவ்வளவுதான். ஓகே, இப்போ பிராக்டிஸ் ப்ரோக்ராம் குட்டி ப்ரோக்ராம் பார்த்தலாமா? பாருங்க, import pickle module and call the appropriate methods. இப்போ import pickle, நம்ம ஃபர்ஸ்ட் லைனே வந்து import pickle, pickle module import பண்ணிக்கிடுறோம். இதோட அவுட்புட்டை பாருங்க, 1001 Tom, 1002 Jerry அப்படின்னு கொடுக்குது. இதான் அவுட்புட். இந்த 1001 Tom, 1002 Jerry எங்க இருந்து எடுத்துட்டு வருது பாருங்க, stud.txt ன்னு ஒரு ஃபைல். அது எங்க இருக்கு? C கோலன்ல python 38ங்கற ஃபோல்டருக்குள்ள stud.txt ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. சோ அந்த ஃபைலுக்குள்ள இருந்து அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வருது. அந்த வேல்யூஸ் வந்து பாருங்க, std ஓபன் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஹியூமன் ரீடபிளா இருக்காது, பிகாஸ் பைட் ஸ்ட்ரீமா இருக்குது. அந்த பைட் ஸ்ட்ரீமை நம்ம ஆப்ஜெக்ட் ஹையரார்க்கியா எடுத்துக்கிடுறோம். ஆப்ஜெக்ட் ஹையரார்க்கியா வந்து உள்ள கொண்டு போய் பைட் ஸ்ட்ரீமா எழுதுறோம். அப்போ அந்த பைட் ஸ்ட்ரீமை ஆப்ஜெக்ட் ஹையரார்க்கியா மறுபடி ரீட் பண்ணிக்கிடுறோம். அதுக்கு தான் டம்ப் அண்ட் லோடு யூஸ் பண்றோம். ஸோ பாருங்க, import pickle ப்ரோக்ராமை பார்க்கலாம். import pickle sd is equal to ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றோம். sd is equal to 1001 Tom, 1002 Jerry. ஒரு ஸ்டூடெண்டோட நம்பர், அவங்களோட நேம், ஸ்டூடெண்டோட நம்பர், நேம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ with open stud.txt, wb. wb கொடுக்கணும், ஏன்னா பைனரி மோட், அப்படின்னா தான் வந்து பைட் ஸ்ட்ரீம் ரைட் பண்ணணும் இல்லையா? wb as f. இப்போ pickle.dump sd, f. நல்லா பாருங்க, pickle.dump sd, f. அப்போ ஃபைல்ல f எது? stud.txt. stud.txt ல எதை கொண்டு போய் ரைட் பண்ணனும்? sd. sd ஆப்ஜெக்ட் ஹையரார்க்கின்னு பார்த்துக்கோம் இல்லையா? அங்க என்ன இருக்கு பாருங்க, 1001 Tom, 1002 Jerry. அதை கொண்டு போய் நம்ம ரைட் பண்ணிட்டோம். மறுபடியும் என்ன பண்றோம்? ஃபைலை ரீட் மோட்ல ஓபன் பண்றோம். பாருங்க, with open, ஃபைல் க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா with ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை ஓபன் பண்ணோம்னா it is automatically closed. அது பார்த்துக்கோம் இல்லையா? so with open stud.txt, argv. ரீட் மோட்ல ஓபன் பண்றோம் as f. sd is equal to pickle.load of f. அப்ப உள்ள இருந்து நம்ம ரீட் பண்ணி sd க்கு மறுபடி எடுத்துட்டோம். அழகா அப்படி தூக்கிட்டு வந்துரும். for s in sd, print s sd of s. அதாவது கீஸா எடுக்கும், ஒவ்வொரு கீயா எடுக்குது. சோ நான் sd of s னா sd of அந்த வேல்யூ. அப்ப பாருங்க, 1001 Tom, 1002 Jerry டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? So pickling and unpickling ரெண்டு விஷயமும் பண்ணிட்டோம் இல்லையா? Yes. So இப்போ நம்ம ரன் டைம்ல வேல்யூ வாங்கி கொண்டு போய் வைக்கிறது எப்படி? டைனமிக் டேட்டா மேனிபுலேஷன். டைனமிக் டேட்டா மேனிபுலேஷன் பார்க்கலாமா? பாருங்க, import pickle. இப்போ ட்ரை, நான் ஃபைலை வந்து ஓபன் பண்றேன். அந்த ஃபைல் இல்லைன்னா புதுசா டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கணும். ஃபைல் இருந்ததுன்னா உள்ள இருந்து லோட் பண்ணி நம்ம sd ல கொண்டு வந்து வச்சுக்குவோம். சரியா? சோ பாருங்க, with open stud1.txt, argv. இப்போ ரீட் மோட்ல ஃபைலை, ரீட் பைனரி மோட்ல ஃபைலை ஓபன் பண்ணி
pickle dot load f அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த void open அது ஓபன் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? இந்த ப்ரோக்ராமே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்றேன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது அந்த std1.txt ங்க ஃபைல் நிச்சயமா இருக்காது. அப்போ except file not found error தான் வரும். அங்க நான் என்ன சொல்றேன் பாருங்க, sd is equal to empty dictionary. ஒரு empty dictionary கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க r1o is equal to int enter register number, input enter register number கொடுக்கும். sname is equal to input enter student name வாங்கிட்டோம். இப்போ பாருங்க sd of r1o is equal to sname. டிக்ஷனரியில ஒரு கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் பாருங்க, for s in sd print s sd of s. சோ அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்றோம். இப்போ இனிஷியலா ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கும், அந்த ஒரு ரெக்கார்டை டிஸ்ப்ளே பண்ணும். டிஸ்ப்ளே பண்ண முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், ஃபைல்ல கொண்டு போய் அதை ரைட் பண்ணிடுறோம். பாருங்க with open std1.txt, wb ரைட் பைனரி மோட்ல ஓபன் பண்ணிட்டு pickle.dump sd, f அந்த sdங்க ஆப்ஜெக்ட் அப்படியே தூக்கி கொண்டு போய் உள்ள பைட் ஸ்ட்ரீமா எழுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. சேவ். சோ பாருங்க 1000 இந்த ப்ரோகிராமை ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது enter register number 1001, enter student name Tom. இப்போ 1001 Tom. இப்போ செகண்ட் டைம் ரன் பண்றேன். பாருங்க enter register number 1002, enter student name Jerry. இப்போ பாருங்க I get two records. ஏன்னா ஏற்கனவே உள்ள ரெக்கார்டோட சேர்த்து ஆட் பண்றோம். அப்போ இப்போ செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து comes true. ஏன்னா ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அப்போ std1.txt in read binary mode வந்து ஓபன் ஆகும். அப்போ sd is equal to pickle.load f. அப்போ ஃபைல்ல இருந்து என்ன எடுத்தோம், அந்த கண்டென்ட் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீமை அப்படி பைட் ஸ்ட்ரீமை அப்படி ஆப்ஜெக்ட் ஹையரார்க்கியா sd ல லோட் பண்ணி விட்டுடுது. அப்ப டாம் அண்ட் 1001 and டாம் வந்து sd ல இருக்கும். நான் இங்க புதுசா வாங்க 1002 ஜெரி வந்து ஆட் பண்ணி ஃபைல்ல கொண்டு போய் மறுபடி சேவ் பண்ணிடுறோம். ஈஸியா இருக்கு இல்லையா? சோ இப்போ தேர்ட் டைம் ரன் பண்றோம். பாருங்க enter register number 1003 Dan. எனக்கு 3 ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது இல்லையா? சோ அப்ப every time I run the program it adds a new record. ஈஸியா இருக்கு இல்லையா? சோ pickle வந்து சூப்பரா இருக்கு இல்லையா? சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவையும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மட்ல. இப்போ நம்ம வந்து இதுல வந்து நம்பர் அண்ட் நேம் மட்டும் தான். சோ இதுல மாதிரி நிறைய வேல்யூஸ், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ இதுல வந்து டிக்ஷனரி மட்டும் தான் இல்ல, ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம், ஒரு டியூபிளா வைக்கணும்னா வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். But can I store object into object? ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்க முடியுமா? நான் இப்பதானே சொன்னேன் இல்லையா, ரெண்டு வேல்யூ தான் வைக்கணுமா, இல்ல நிறைய வேல்யூஸ் வச்சுக்கலாம். இப்போ 1001 அவங்களோட நேம், அவங்களோட மார்க் டீடைல்ஸ் வைக்க முடியுமா? வைக்கலாம். பாருங்க, yes, Python allows us to store an object as a value of a key in the dictionary. Python allows to store an object as a value of a key. ஒரு கீக்கு வேல்யூவா இன்னொரு ஆப்ஜெக்டவே ஸ்டோர் பண்ணலாம். So if pickle can store a dict object and each key in the dict can have object as a value. So the output பாருங்க, enter register number 1001, student name Tom. அவங்க மார்க் பாருங்க, language 1 mark, language 2 mark, maths mark, science mark, social science mark. அப்ப அவ்வளவுதான் டிஸ்ப்ளே பண்ணிடுது. இது ஃபைல்ல கொண்டு வச்சிருது. அடுத்தது செகண்ட் டைம் ரன் பண்ண, இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது பாருங்க enter register number 1002 Jerry, language 1 mark, language 2, maths mark, science mark and social science mark. Now it displays two records, 1001 Tom, 1002 Jerry, அவங்களோட மார்க்ஸ். சோ பாருங்க, இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் பாருங்க, enter register number 1001 இந்த மாதிரி கொடுக்கும் இல்லையா, இத வந்து நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பாருங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். sd is equal to empty dictionary கொடுத்திருக்கோம். r1o is equal to input enter register number வாங்கிட்டோம். sname enter student name. lang1 enter language 1 mark, இன்டிஜரா வாங்கிட்டோம். lang2 enter language 2 mark, இன்டிஜரா வாங்கிட்டோம். max enter max mark, இன்டிஜரா வாங்கிட்டோம். science, so ஒவ்வொரு வேல்யூவா ஃபர்ஸ்ட் வாங்குவோம். r1o, sname,
lang 1, lang 2, maths, science, social வாங்கியாச்சு. இப்போ பாருங்க இந்த detail, அதாவது இந்த student name, language 1 mark, language 2 mark, maths, science, social, இது எல்லாத்தையும் நான் டீடைலா ஒரு லிஸ்டா எடுக்கிறேன். பாருங்க detail is a list. ஏன்னா ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணும், within square bracket I list out the values s name, lang 1, lang 2, maths, science, social. So இந்த detail நான் என்ன பண்றேன்னா பாருங்க sd of r&o is equal to detail. சூப்பரா இருக்கா? So detail ஒரு object, list object. Detail is a list object. So the list object is stored as a value to the key r&o in the dictionary. So sd is a dictionary, r&o is the key, and value is a list object. So we can store an object as a value of a key in the dictionary. Do you understand the concept? The concept புரிஞ்சது இல்லையா? So பாருங்க, அப்ப இங்க எப்படி இருப்பாங்க? detail term 90, 90, 100, 98, 97. sd of r&o is equal to detail னா எப்படி இருக்கும்? sd is equal to இந்த மாதிரி 1001 இப்படி வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் உள்ள. இப்போ sd ல இந்த மாதிரி இருக்கும் 1001 கோலன், அப்போ லிஸ்ட் ஆஃப், அது ஒரு லிஸ்ட் இல்லையா, லிஸ்ட் ஆப்ஜெக்ட் டாம் 90, 90, 100, 98, 97. இப்போ செகண்ட் ரெக்கார்ட் கொடுக்கும்போது பாருங்க detail is equal to jerry 95, 90, 99, 92, 95. அப்போ sd ல என்ன மாதிரி ஆட் ஆகும்? இந்த பாருங்க sd of r&o is equal to detail அப்படின்னா sd ல ஆல்ரெடி இந்த ரெக்கார்ட் இருக்கு ஒன்னு, கமா கொடுத்து இப்போ செகண்ட் ரெக்கார்டா இது ஆட் ஆகும் 1001 கோலன் ஒரு லிஸ்ட் jerry 95, 90, 99, 92, 95. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். இது எதுல இருக்கு? டிக்ஷனரியில இருக்கு. சோ அதனால தான் நான் சொன்னேன் sequence types, mapping type and collections plays a very important role, very important role in Python programming. Python programming ல sequence types இல்லாம இந்த mapping type, sequence type without mapping, sequence and collection type no, அத Python programming இல்லங்க. சோ அத வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். ஏன்னா JSON யூஸ் பண்ணும்போது கூட அதை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த sequence typeல தான் கன்வெர்ட் பண்றோம். அதை நம்ம பின்னாடி டீடைலா பார்க்கலாம். சோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ரொம்ப சிம்பிளா ஈஸியா அழகா பண்றோம் இல்லையா? ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமை இவ்வளவு சிம்பிளா பண்ணிடுறோம். எஸ். சோ இந்த இத மொத்தம் ப்ரோக்ராமா பண்றோம் பாருங்க. import pickle, try, quick open std2.txt. std2.txt RB ல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். இல்ல அப்படினா sd வந்து empty. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து std2.txt கண்டிப்பா இருக்காது. அப்போ empty dictionary கிரியேட் பண்றோம். பாருங்க இந்த டீடைல் எல்லாமே வாங்கிட்டு sd of r&o is equal to detail ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் பாருங்க, இது வந்து பிரிண்ட் பண்ற process, ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ற process. so for s in sd, s in sd, அப்ப sd ல இருந்து என்ன எடுக்கும்? ஒண்ணா எடுக்கும். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் எடுக்கும். print s end வந்து என்னது? ஸ்பேஸ். இப்ப print s னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 1001. அப்ப for c in sd of s, அப்ப என்ன கிடைக்கும்? டாம் அவனோட மார்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். சோ அத பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நியூ லைன் கொடுக்கிறோம். இந்த கிளியர் 1001. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு செகண்ட் ஃபார் லூப். இத வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? with open std2.txt wp as f pickle.dump sd, sd ய ரைட் பண்ணிடுறோம். இந்த பிரிண்ட் பண்ற process நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். for s in sd னா sd யோட கீஸ் எல்லாம் வரும். sd யோட கீஸ் என்னெல்லாம் வரும்? 1001, 1002, 1003 எத்தனை ரெக்கார்ட் வச்சிருக்கோமோ அந்த கீஸ் எல்லாம் s க்கு வரும். அதை பிரிண்ட் பண்ணிட்டு இமிடியேட்டா அதோட வேல்யூ என்னது? ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட். சோ அதனால அகைன் அது ஒரு லூப் தான கொடுத்து நான் ஒண்ணா எடுக்கணும். சோ for c in sd of s, அத sd of 1001, sd of 1001 னா என்ன கிடைக்கும்? டாம் அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது 90, 92, 100, 98, 97. சோ அதெல்லாம் 1 by 1 c க்கு வரும். அதை அப்படியே பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
So can I store a collection of different types of object into a dict object as an individual value? Again இன்னொரு twist. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Can I store a collection of different types of object into a dict object as an individual value? ஒரு வேல்யூலயே வேற வேற டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டை கொடுக்க முடியுமா? இப்போ டிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீ கொடுத்தோம், சரி, வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தேன் இல்லையா? சோ லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலா வேற வேற ஆப்ஜெக்ட் உள்ள கொடுக்கலாமா? இன்னொரு டிக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த டிக்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கலாமா? என்னது இது குழப்பமா இருக்கு அப்படின்னு தோணுதா? இல்ல, குழப்பமே வேண்டாம். அப்படி அந்த எக்ஸாம்பிள கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதான் முக்கியம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், the university exam result of the student is required to be maintained in a dict. அதாவது இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன், ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை வந்து நம்ம ஒரு சிங்கிள் டிக்டுக்குள்ள அவ்வளோத்தையும் கொண்டு வந்துடலாங்க. அது எப்படி? அதாவது we can have different types of object as a value of dict key. ஒரு டிக்ட் கீக்கு வந்து ஒரு வேல்யூவா ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொண்டு வரதன் மூலமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சொல்றேன், யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட்டையே மொத்தமா நம்ம கொண்டுட்டு வரலாம். எப்படி பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல அவுட்புட்டை பார்த்துடலாம். அவுட்புட் பார்த்துட்டு ப்ரோக்ராம் பார்த்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த அவுட்புட் பாருங்க, add query exit. இப்போ 1 வந்து ஆப்ஷன் 1 கொடுக்கும், என்டர் ஆப்ஷன் 1. அப்போ என்டர் ரெஜிஸ்டர் நம்பர், இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கும் 9708140001, 9708140001. நேம் வந்து டாம். என்டர் செமஸ்டர், ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குள்ள சப்ஜெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளே பண்ணுது. அப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு என்னென்ன சப்ஜெக்ட், செகண்ட் செமஸ்டருக்கு என்னென்ன சப்ஜெக்ட், தேர்ட் செமஸ்டருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வருது. என்டர் கிரேட் ஆஃப், இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன கிரேடு, இப்போ ஏ. அடுத்த சப்ஜெக்ட் MA 8151, அதுக்கு என்ன கிரேடு, A+. PH 8151, அதுக்கு என்ன கிரேடு, S. CY 8151 என்ன கிரேடு, S. GE 8151 என்ன கிரேடு, S. GE 8152 என்ன கிரேடு, A. கொடுத்தாச்சு. ஓகே, மறுபடியும் அகைன் மெனு டிஸ்ப்ளே ஆகுது, add query exit. நான் அகைன் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு இப்போ பாருங்க, என்டர் ரெஜிஸ்டர் நம்பர், அதே ரெஜிஸ்டர் நம்பர் நான் கொடுக்குறேன், 9708140001, 9708140001. அப்போ பாருங்க, இது நேம் வாங்கல, ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதனால என்டர் செமஸ்டர் மட்டும் கேட்குது. நல்லா கவனிங்க, இங்க வந்து சேம் ரெஜிஸ்டர் நம்பர் நான் அகைன் கொடுக்கும்போது it does not ask name because already I have given the name. So it asks enter semester to enter semester. Semester என்ன, எந்த செமஸ்டருக்கு மார்க்ஸ் கொடுக்க போறீங்க, நம்ம 2 அப்படின்னு கொடுப்போம். உடனே அது பாருங்க, செகண்ட் செமஸ்டருக்குள்ள சப்ஜெக்ட்ஸ் இது வேற, HS 8151, இங்க பாருங்க HS 8251, MA 8251, PH 8252 இல்லையா? சோ இங்க வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் கிரேட்ஸ் வந்து கொடுப்போம் இன்புட்டா. அடுத்து பாருங்க, மறுபடியும் என்டர் ஆப்ஷன் 1 கொடுக்கிறேன். இப்போ நான் வேற ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கிறேன், 9708140002. அப்போ வந்து வேற ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்ததும் நேம் இருக்கு பாருங்க, என்டர் ஸ்டூடண்ட் நேம் ஜெரி, என்டர் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னது ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி மார்க்ஸ் கேக்குது, கிரேட். நம்ம கிரேட் கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்து பாருங்க, அதே மெனுல நான் என்டர் ஆப்ஷன் query 2 அப்படின்னு சொல்றேன். என்டர் ஆப்ஷன் 2. அப்ப 2 னா என்னது, query. என்டர் ரெஜிஸ்டர் நம்பர், நான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் சொல்றேன், 9708140001. அப்ப நேம் இஸ் ஈக்குவல் டாம், அவரோட நேம் டாம்னு சொல்லுது. செமஸ்டர் 1ல அவர் இந்த சப்ஜெக்ட்ல இந்த கிரேட்லாம் எடுத்திருக்காரு. செமஸ்டர் 2ல அவர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன கிரேட் எடுத்திருக்காரு. அழகா டிஸ்ப்ளே பண்ணுதா? சூப்பரா இருக்கா? எஸ். சோ மறுபடியும் பாருங்க, மறுபடியும் என்டர் ஆப்ஷன் 2. நான் வந்து அடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கிறேன், 9708140002. அப்ப பாருங்க, நேம் வந்து ஜெரி,
அவங்க ஒரு செமஸ்டருக்கு தான் என்ட்ரி போட்டிருக்கோம். அப்ப செமஸ்டர் 1ல அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன கிரேட் வாங்கியிருக்காரு சூப்பரா டிஸ்ப்ளே பண்ணிட்டா, லிஸ்ட் அவுட் பண்ணிட்டா. சோ இந்த ஃபைல பாருங்க, stud4.txt ஃபைல்ல தான் நம்ம இந்த வேல்யூஸ் வச்சிருக்கோம், stud4. சோ அதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, நமக்கு இது ரீடபிளா இருக்கா? ஏன்? ஏன்னா அது டிக்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா, அது வந்து பைட் ஸ்ட்ரீமா கொண்டு போய் வச்சிருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள விஷயம் வந்து நம்ம ஒரு டிக்ட் ஆப்ஜெக்ட்டை வச்சு டோட்டல் ரிசல்ட்டையே உள்ள கொண்டுட்டு வரோம். அதுதான் தட் இஸ் தி இன்ட்ரெஸ்டிங் ஒன். சோ எப்படி பண்ணிருக்கோம் பார்க்கலாமா? பாருங்க, சப்ஜெக்ட் முதல்ல சப்ஜெக்ட்டை வந்து ஒரு டிக்ஷனரியா வச்சிருக்கோம். பாருங்க, சப்ஜெக்ட்டை ஒரு டிக்ஷனரி வித் லிஸ்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 1 அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். செமஸ்டர் 1 லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட். இப்படி பாருங்க, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எத்தனை சப்ஜெக்ட், 1 2 3 4 5 6 சப்ஜெக்ட்ஸ். செமஸ்டர் 2 இது ஒரு கீ சப்ஜெக்ட்ல SUB ஒன்று வச்சிருக்கோம், ஒரு டிக்ஷனரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து செமஸ்டர் நம்பர் 1 2 3 எங்களுக்கு 3 இந்த 3 4 இப்படி நிறைய வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை எய்ம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்னா அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கலாம். அது இன்னொரு ட்ரிக், அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ 2 உள்ள வந்து அந்த 2க்கு, அதாவது செமஸ்டர் 2க்கு என்னென்ன சப்ஜெக்ட் அதை ஒரு லிஸ்டா கொடுத்துருக்கோம். கீக்கு உள்ள வேல்யூ வந்து என்னவா இருக்கு, லிஸ்ட். அடுத்து செமஸ்டர் 3 பாருங்க, செமஸ்டர் 3க்கு பாருங்க 5 சப்ஜெக்ட் தான் வருது. 1 2 3 4 5 சப்ஜெக்ட்ஸ் தான். செமஸ்டர் 4 லிஸ்ட். அப்போ பாத்தீங்கன்னா சப் அப்படின்னு ஒரு SUB அப்படின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிருக்கோம், டிக்ஷனரி ஆப்ஜெக்ட். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கீஸ் எல்லாமே என்னது இருக்குன்னா செமஸ்டர் நம்பர், வேல்யூஸ் என்னன்னா அந்த செமஸ்டருக்கு உள்ள சப்ஜெக்ட் கோர்ஸ். அது வந்து லிஸ்ட் ஆப்ஜெக்டா, வேல்யூ வந்து லிஸ்ட் ஆப்ஜெக்ட். The list object contains the list of subjects as values. So இந்த இதுல வந்து நம்ம வந்து வேல்யூவா லிஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், உள்ள என்ன இருக்கு, சப்ஜெக்ட் கோர்ஸ் இருக்கு. சோ அப்ப பாருங்க, SUB of 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுதா? SUB of 2 னா செகண்ட் செமஸ்டர்ல உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுதா? ஈஸியா இருக்கு தானே? எஸ். அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். பாருங்க, SD ல வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். SD ல வந்து வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரிக்கியான விஷயத்தை நம்ம பண்றதுனால ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸா உள்ள ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிட்டு போயிடுறோம். கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் லாஜிக்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்டகாசமா ஒரு பிக் டேட்டாவை அப்படி ஈஸியா ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள மொத்தமா கொண்டு வந்துடுறோம். சோ அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். பாருங்க, இந்த SDக்குள்ள வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்றோம்னா கீ அண்ட் வேல்யூவா. கீ வந்து ரெஜிஸ்டர் நம்பர், வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்டுக்குள்ள அவங்க நேம் இருக்கும், அவங்க அகாடமிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கலாம். பட் இது சாம்பிளுக்கு லிஸ்ட்ல அவங்க நேம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய வேல்யூ ஒரு டிக்ஷனரி. இந்த பாருங்க, இப்போ இவருக்குள்ள விஷயம் வந்து இங்க 1000, இவரோட ரெஜிஸ்டர் நம்பர், இவரோட கீ இங்க ஆரம்பிக்குது, வேல்யூ எங்க முடியுது பாருங்க, இங்க முடியுது. கமா கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இங்க முடியுது. சோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, இங்க ஆரம்பிக்குது, இங்க வந்து எண்ட் ஆகுது. சோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டாம் ஒரு லிஸ்ட், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுத்துக்கலையா ஒரு லிஸ்ட். சோ டாம் எடுத்து கமா, அடுத்தது ஒரு டிக்ஷனரி கொடுக்கும். அந்த டிக்ஷனரியில பாருங்க கீ அண்ட் வேல்யூ. கீ வந்து என்னது, செமஸ்டர். வேல்யூ அந்த செமஸ்டர்ல அவங்க எடுத்த கிரேட்ஸ் லிஸ்ட். அகைன் லிஸ்ட் வருது. எவ்வளவு ட்ரிக்கியா பண்றோம் பாருங்களா. அதான் MP டெக்னாலஜிஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ வந்து செமஸ்டர் 1. சோ அந்த செமஸ்டர்ல அவங்க எடுத்த கிரேட்ஸ் எல்லாத்தையும் அப்படி அல்வா மாதிரி ஒரு லிஸ்டா கொண்டு வந்து வச்சுட்டோம். கமா, செகண்ட் டைம் ஆட் பண்ணும்போது நேம்லாம் வாங்காது, இதுக்குள்ளே கொண்டு வந்து அடுத்த கீ அண்ட் வேல்யூவா கொண்டு வந்து சூப்பரா ஸ்டோர் பண்ணிடுறோம். இந்த பாருங்க, சூப்பரா செமஸ்டர் 2 கோலன் அவங்க எடுத்த கிரேட்ஸ், செமஸ்டர் 2ல டாம் எடுத்த கிரேட்ஸ்.
சூப்பரா இருக்கா? அடுத்து பாருங்க, அடுத்த ரெஜிஸ்டர் நம்பருக்குள்ள டீடைல், அடுத்த கீ அண்ட் வேல்யூ அட்டகாசமா கொண்டு வந்துருமா? ஈஸியா. இப்போ நீங்க வந்து எத்தனை 6 செமஸ்டர்ஸ் இருக்கு, இல்ல 8 செமஸ்டர் ஸ்கீம்ல படிக்காங்க, 8 செமஸ்டர் வேல்யூ அப்படி மொத்தமா கொண்டு வந்து உள்ள வந்து வச்சிடலாம். அவ கஷ்டமே படாம சூப்பரா ப்ரோக்ராம் எழுதலாம். பைத்தான் சிம்பிள்னு பார்த்தோம் இல்லையா? சிம்பிள் லாங்குவேஜ், ஈஸி லாங்குவேஜ், காம்பாக்ட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா? What is Python? Why should I learn Python? Python is very simple. Python is easy to learn. Python is a compact language. Compact ன்னு சொன்னோம் இல்லையா? நான் compact. So மொத்தமா கொண்டு வந்துரும். இப்போ பாருங்க, SD of 9708140001 அப்படின்னு சொல்லவும் பாருங்க, அவரோட டீடைல் எல்லாம் கொடுக்குதா? டாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்னென்ன கிரேட்ஸ், செகண்ட் செமஸ்டர்ல என்னென்ன கிரேட்ஸ். சரி, அவரோட நேமை மட்டும் எடுக்கணும்னா அப்ப எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கூட எடுப்போம் அப்படின்னா பாருங்க, SD of 9708140001 of 0. நல்லா பாருங்க, இந்த இண்டெக்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இந்த இண்டெக்ஸிங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடலாம். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஆயிடும். வெறுமனே நான் SD of அவங்க கீ, அதாவது கீ வந்து ரெஜிஸ்டர் நம்பர், SD of ரெஜிஸ்டர் நம்பர்னா உடனே அவங்களோட வேல்யூஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிடுது. இப்போ அந்த வேல்யூக்குள்ள இருந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து லிஸ்ட். அப்ப லிஸ்ட்னா இண்டெக்ஸ் சொன்னா போதும். அப்ப பாருங்க, SD of 9708140001 of 0. 0ங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் தி லிஸ்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் தி லிஸ்ட் என்னது? நேம். அப்ப அழகா டாம் கொண்டு வந்துருச்சா? சரி, செகண்ட் எலிமெண்ட் வந்து 1 இண்டெக்ஸ் பொசிஷன். செகண்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் 1 தானே? அப்ப SD of 9708140001 1 ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? செகண்ட் எலிமெண்ட் வந்துடும்ல. செகண்ட் எலிமெண்ட் என்னது? ஒரு டிக்ஷனரி. இந்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் மொத்தமா வருது. சரி, இதுல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் எடுக்கணும். எடுத்துடலாமா? அட்டகாசமா எடுக்கலாம். பாருங்க, 9708 அதாவது SD of 9708140001 கொடுத்து 1ல என்னது? 1, அதாவது செமஸ்டர் நேம். ஈஸியா இருக்கா? அதாவது இந்த டிக்ஷனரியில இந்த கீழ என்ன வேல்யூஸ் இருக்கு? என்ன கீ? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ங்க கீழ என்ன வேல்யூ இருக்கு? வேல்யூ கொண்டு வந்துட்டா. செகண்ட் செமஸ்டர்ங்க கீழ என்ன வேல்யூ இருக்கு? அடிச்சு கொண்டு வந்துட்டா. இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்த ஸ்டூடெண்டோட டீடைல் எடுக்கணும்னா SD of 9708140002 வந்துட்டா. சோ உங்களுக்கு இந்த இண்டெக்ஸிங் வந்து பண்றதும் கரெக்டா தெரியணும். இந்த பர்టిక్యులரா கரெக்டா எப்படி இண்டெக்ஸ் சொல்லி அந்த வேல்யூ எடுக்கணும். அது தெரிஞ்சாச்சுன்னா நம்ம ப்ரோகிராமிங் கடகடன்னு ஓடிடலாம். இந்த விஷயத்தை ஒன்ஸ் அகைன் நீங்க தயவு செய்து ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு பென்சில் எடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதி, இதை இண்டெக்ஸ் இப்படி பண்ணுனா எப்படி ரிட்ரீவ் பண்ணுது அப்படிங்கறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க you will become a best programmer. சூப்பரா வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்ணோம் பார்க்கலாமா? ப்ரோக்ராம் இம்போர்ட் பிக்கல் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கான்ஸ்டன்டாவே கொண்டு வந்தலாம். ஏன்னா சப்ஜெக்ட் டசன்ட் சேஞ்ச். ஸோ சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அதனால நான் இப்போதைக்கு வந்து இதில் வந்து 4 செமஸ்டர் தான். இப்போ 6 செமஸ்டர், 8 செமஸ்டர், 10 செமஸ்டர்னா 10 செமஸ்டர்ஸையும் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக்கி விஷயம் பண்ணி அவ்வளோத்தையும் மொத்தமாக கொண்டு வந்துடலாம். அது ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்க. சரியா? அதை ஈஸியா உள்ள கொண்டு வந்துடலாம். சோ இப்போ சிம்பிளா நான் எக்ஸாம்பிளுக்கு 4 செமஸ்டருக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். சரியா? அப்ப பாருங்க, டெஃப் லோடுன்னு ஒரு மாடியூல் ஃபங்க்ஷன். டெஃப் லோடு. இந்த லோடு என்ன பண்ண போகுது? ஃபைல்ல இருந்து ஆப்ஜெக்ட் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்க போகுது. ஃபைல்ல இருந்து கண்டென்ட்டை பிக்கிள் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணி SD-ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு போவோம். பாருங்க, குளோபல் SD. எல்லா மாடியூலுக்கும் இந்த SD வேணுங்கிறதுனால குளோபல் SDன்னு கொடுத்துட்டு try with open std4.txt argv read binary modeல as f ஓபன் பண்றோம். pickle.load f அப்படின்னு சொல்றோம். அப்போ file very first time when the file is run, when the program is run, definitely we won't have a std4.txt file இருக்காது. We won't have. அப்ப என்ன பண்ணும்? SD க்கு with openலே ஃபெயில் ஆகி இங்க ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்து SD is equal to opening braces closing braces empty dictionary வந்துடுது. empty dictionary create பண்றோம். செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது obviously this works fine. SD is equal to pickle.load. அந்த லோட் ஆகி உங்களுக்கு SD க்கு வந்துடும் இல்லையா?
புரியுதுனே? ஓகே. சோ லோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபைல்ல இருந்து டிக்ஷனரி ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் அதை அப்படி பிக்கிளிங் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து கொண்டு வந்து SD ல வைக்கிறோம். இல்லன்னா எம்டி டிக்ஷனரி SD ய கிரியேட் பண்றோம். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க ஆட் மாடியூல். இந்த ஆட் என்ன பண்ணும்? டீடைல வாங்கி ஆட் பண்ணுது. பாருங்க ரெஜிஸ்டர் நம்பர் வாங்குதா? என்டர் ரெஜிஸ்டர் நம்பர். சோ ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். SD ல இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா? இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம ஏதோ ஒரு செமஸ்டருக்கு வேல்யூ கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. 1 or more செமஸ்டருக்கு வேல்யூ கொடுத்துட்டோம். அப்ப நேம் வாங்க வேண்டாம். இல்லன்னா நேம் வாங்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இல்லன்னு வைங்களேன். இந்த பாருங்க if RNO not in SD. சிம்பிளா பண்ணிட்டோமா? உட்கார்ந்து 1 by 1 உட்கார்ந்து டிராவல்ஸ்லாம் பண்ணல. RNO not in SD. Operators use ஆகுதா? So RNO not in SD. S name is equal to input enter student name. இல்லன்னா நேம் வாங்கிக்கோ. இருக்குன்னா நேம் வாங்க வேண்டாம். சிம்பிள் if யூஸ் பண்ணிருக்கோம். Sem is equal to input enter semester. செமஸ்டர் வாங்கிக்கிறோம். ஓகே, அடுத்து கிரேட்ஸ் வாங்கணும். அது லிஸ்ட் தானே? அதனால கிரேட்ஸ் empty list. For S in SUB of sem. சூப்பரா எடுக்குமா? For S in SUB of sem. SUB னா நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். SUB of நம்ம வந்து enter semester 1 அப்படினு கொடுத்தோம்னா இங்க sub of 1. அப்போ செமஸ்டர் 1 ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் 1 by 1 S க்கு வரும். enter grade of அந்த சப்ஜெக்ட் அப்படினு சொல்லி கிரேட் வாங்குவோம். வாங்குன கிரேட்ஸ் எல்லாத்தையும் கிரேட் லிஸ்ட்ல கொண்டு போய் அப்பெண்ட் பண்ணிடுறோம். பாருங்க grades.append G. அப்ப 6 கிரேட்ஸோ இல்ல 5 கிரேட்ஸோ அப்படியே வாங்கி கொண்டு போய் கிரேட்ஸ்ல அப்பெண்ட் பண்ணிடுறோம். அப்பெண்ட் பண்ணிட்டு பாருங்க if RNO in SD. if RNO in SD அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்க அந்த டிக்ஷனரியில கொண்டு போய் ஆட் பண்ணணும். இல்லன்னா புதுசா நேமையும் தூக்கி வைக்கணும். அப்படிதானா? சோ இல்ல அப்படின்னு வைங்களேன். RNO in SD இல்ல. அப்ப else பார்ட்டுக்குள்ள வந்து SD of RNO is equal to பாருங்க லிஸ்ட் புதுசா கிரியேட் பண்றோம். S name comma அடுத்து டிக்ஷனரி sem:grades. சூப்பரா வச்சிட்டோமா? இல்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு கொடுத்துட்டோம். செகண்ட் செமஸ்டர் தான் கொடுக்கிறோம். அப்ப பாருங்க SD of RNO of 1. RNO of 1 னா இந்த இடத்துல காமா கொடுத்து ஆட் ஆகும். sem is equal to grade. காமா கொடுத்து செமஸ்டர் 2 அந்த லிஸ்ட். செமஸ்டர் 2 ல அவங்க என்னென்ன கிரேட்ஸ் வாங்குனாங்க ஆட் ஆகுமா? இந்த லைன் ஒர்க் ஆகுமா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்குதா? சோ இத நீங்க மைனூட்டா once again நீங்க நான் இப்ப சொல்லியிருக்கேன். இத மறுபடியும் ரிப்பீட் பண்ணி தயவு செய்து ஒரு தடவை பேப்பர்ல பென்சில் எழுதி பார்த்தீங்கன்னா தான் புரியும். தயவு செய்து ஒரு தடவை எழுதி பார்த்துட்டீங்கன்னா சூப்பரா புரிஞ்சுக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சோ இந்த டிக்ஷனரி அண்ட் லிஸ்ட் இத வந்து கம்பைன் பண்ணி இதுதான் மிங்கிள் பண்ணி நம்ம வொர்க் அவுட் பண்ண போறோம். பெரிய ப்ராஜெக்டா இருக்கட்டும் whatever it is நம்ம இத உட்கார்ந்து வொர்க் பண்ண தான் போறோம். சோ அதனால இத நல்லா வொர்க் அவுட் பண்ணி பார்த்துடுங்க. சோ அடுத்த மாடியூல் பாத்தீங்கன்னா query மாடியூல். ரொம்ப ஈஸி. பாருங்க RNO is equal to enter register number வாங்குவோம். if RNO in SD ல இருக்குன்னா அவங்களோட கிரேட்ஸ் எல்லாம் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. else னா பாருங்க RNO is not found னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். சோ இங்க பாருங்க if RNO in SD இருக்கு, SD ல RNO இருக்கு அப்படினா print name is equal to SD of RNO of 0. நான் சொன்னேன் இல்லையா? SD of RNO of 0 னா நமக்கு வந்து அந்த நேம் கிடைச்சிடும். அப்ப அவங்களோட செமஸ்டர் அண்ட் கிரேட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா RNO of 1 ல இருந்து எடுக்கணும். அப்படிதானா? சோ பாருங்க is for sem:grades. sem:grades in SD of RNO 1:1.items. RNO 1.items. அப்ப வந்து என்னெல்லாம் இருக்கும்? RNO 1.itemsல 1 அதோட கிரேட்ஸ், 2 அதோட அதாவது செமஸ்டர் 1 அதோட கிரேட்ஸ், செமஸ்டர் 2 அதோட கிரேட்ஸ், செமஸ்டர் 3 அதோட கிரேட்ஸ். நம்ம எத்தனை செமஸ்டர் கொடுத்துக்கோமோ அத்தனை செமஸ்டர் அண்ட் கிரேட்ஸ் வந்து இங்க sem:grades-க்கு ரிட்டர்ன் ஆகும். 1 by 1 எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வரத நம்ம print semester அந்த sem கொடுத்துட்டோம்.
செம் கொடுத்தாச்சு. அப்போ அதோட கிரேட்ஸ் வந்து எம்டியா இருக்கும் இல்லையா? கிரேட்ஸ்ல ஜில வந்து அதாவது இந்த கிரேட்ஸ்ல ஏ ஏ பிளஸ் எஸ் எஸ் பிளஸ் சாரி ஏ ஏ பிளஸ் எஸ் எஸ் ஏ பி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதோட சப்ஜெக்டோட சேர்த்து டிஸ்பிளே பண்றது தானே நல்லா இருக்கும். ஸோ அப்போ அதை எடுக்கணும்னா சப்ஜெக்ட் எங்க இருக்கு? எஸ்யூபியில் இருக்கு. அப்போ ஜிப் யூஸ் பண்ணி நம்ம மோர் தென் ஒன் ஐட்ரபிள்ல இருந்து வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் தானே, ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, ஃபார் எஸ் கமா ஜி இன் ஜிப் ஆஃப் சப் ஆஃப் எஸ்எம் கமா எஸ்டி ஆஃப் ஆர்என்ஓ ஆஃப் ஒன் ஆஃப் செம். எவ்வளவு சூப்பரா பண்றோம் பாருங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இதோட இம்பார்ட்டன்ட் பாருங்க, for s, g in zip of sub of sem. அப்போ subject of sem எந்த செமஸ்டருக்கு நம்ம எடுக்க போறோமோ அதோட சப்ஜெக்ட்ஸ் ஒண்ணொண்ணா இருக்கும். அதுக்கு அசோசியேட்டட் கிரேட்ஸ் எங்க இருக்கு? sd of r and o of 1 of sem. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னா அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உள்ள கிரேட்ஸ் s a plus s s a அப்படினா அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒண்ணொண்ணா அசோசியேட்டட் சப்ஜெக்ட்டோட sg க்கு வரும். அதை நம்ம அப்படியே அழகா பிரிண்ட் பண்ணிடுறோம் பாருங்க. print sg பிரிண்ட் பண்ணிட்டோமா? அப்படிதாங்க. சோ ப்ரோகிராமிங் நம்ம கையில தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. கொஞ்சம் திங்க் பண்ணா போதும். கொஞ்சம் திங்க் பண்ணா ப்ரோகிராமிங் அட்டகாசமா எழுதலாம். அவ்வளவுதான், ஈஸி. சோ சேவ்ல பாருங்க ஒண்ணுமே கிடையாது. ரைட் பைனரி மோட்ல ஓபன் பண்ணிக்கிட்டு பிக்கிள்ட டம்ப் தூக்கி வை sd கமா f, அவ்வளவுதாங்க, ஈஸி, முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். சோ நம்ம மெனுவை கொண்டு வந்து யூசருக்கு கொடுத்துடுறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலா லோட கால் பண்றோம். இதுதான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ். ப்ரோக்ராம் begins here only. அப்போ so far we have seen the modules. We have seen the modules so far. எல்லாமே modules இல்லையா? load, add, query, save எல்லாமே என்னது? modules. சோ இங்க தான் ஃபர்ஸ்ட் லோட் கால் ஆகுது. லோட கால் பண்றோம். இருந்தா sd க்கு கொண்டு வந்து லோட் பண்ணி வைக்கும், இல்லன்னா empty dictionary sd ய கிரியேட் பண்ணிடும். while true infinitive loop வரைக்கும் print 1 add 2 query 3 exit entire option. if opt is equal to 1 னா add கால் பண்ணு, 2 னா query கால் பண்ணு, 3 னா சேவ் பண்ணு, பிரேக் ஆகும். சிம்பிள், முடிஞ்சதா? ஈஸியா இருக்கு இல்லையா? அவ்வளவுதாங்க. எம்பி டெக்னாலஜிஸ்ல ஈஸியா படிக்கணும், கஷ்டமே படாம படிக்கணும். சோ நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, கொஞ்சம் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல்ல போகும்போது கண்டிப்பா உங்க கையில வந்து ஒரு பென்சில் பேப்பர் கண்டிப்பா வச்சுக்கணும். நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம நிச்சயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஏதுவாதான் நம்மளோட ப்ரோக்ராமிங்கை பார்த்து பார்த்து அழகழகா குட்டி குட்டியா கொண்டு வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். தயவு செய்து நீங்க வந்து பென்சில் எடுத்து பேப்பர் எடுத்து நிச்சயமா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதுங்க. எழுதி ஸோ ஒவ்வொரு லைன்லயும் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை அடிக்க ஆளே கிடையாது. யூ ஆர் த பெஸ்ட் ப்ரோக்ராமர், கண்டிப்பா நிச்சயமா சொல்லுவேன். ஸோ நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். என்னோட அட்வான்ஸ் விஷஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.